என் பேர் எஸ்ஆர் சுந்தரராமன். நான் இயற்கை விவசாயிங்க. சத்தியமங்கலத்தில் இருக்கிறேன். பயோசாரை பற்றி விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய நிலை உள்ளதுங்க. ஆக ஏன்னு கேட்டோன்னா, ஒரு நில வளம் அதிகமாகணும்னு வச்சுக்கங்களேன், அதில் நிலத்தினுடைய மக்கினுடைய அளவு அதிகமாகணும். மக்களுடைய அளவு அதிகமாக ஆகும்போது அதுக்கு அடுத்த கட்டமாக ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க, கரிம சத்து உருவாகுது அப்படிங்கிறது மிக முக்கியங்க. எந்த அளவுக்கு படிப்படியாக கரிம சத்து உருவாகிறதோ அந்த அளவுக்கு நில வளம் கூடுங்க. அதுதான் அதனுடைய அடிப்படையான தத்துவங்க. இப்போ இந்த பயோசார் என்ன அப்படின்னா, இது ஒரு நமக்கு உடனடியாக, ஏன்னா நம்ம இப்போ விவசாயத்தில் இருக்கிறோம், நமக்கு உடனே ரசாயன விவசாயத்தில் பண்ணி உடனடியான ஒரு ரிசல்ட் வந்தால் அப்படி எனக்கு வரணும் அப்படின்னுங்கிறபோது இந்த பயோசார் இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்படி என்ன இந்த பயோசாரில் இருக்குது அப்படின்னா, அது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்காகட்டும், பயிர்களுடைய வேறு மண்டலத்துக்காகட்டும், அந்த கரிம சத்து என்பது தான் ஆதார உணவு. அது ரெண்டுமே இருந்தால் தான் நில வளம் மேம்படும். அது ஏற்கனவே ஒரு சொன்னேன். ஆக இதை நாம் இப்போ தயார் பண்ணி கொடுக்குற பொழுது அதில் என்னன்னா, அந்த கரிம சத்து உடனடியாக கிடைக்கிறது. நுண்ணுயிரோடைய பெருக்கம் அதிகமாகும். அப்புறம் பயிர்களுக்கு தேவையான கரிம சத்து கிடைக்கிற பொழுது பயிர் வளர்ச்சி வேகமாக நடைபெறும். ஆகையில் என்ன சிறப்புன்னா, இது அந்த சீரான வளர்ச்சியை கொடுப்பது மட்டுமல்லாமல் பயிர்களுக்கு நோயெல்லாம் வராமல் தாகிக்க வளரக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. ரெண்டாவது, நிலத்தில் ஈரத்தை பிடித்து வைக்கும் தன்மை உள்ளது. இதுதான் மிக முக்கியம். ஆக இந்த மாதிரி கோடை காலங்களாக இருந்தாலும் சரி, ஈரத்தை பிடித்து வச்சு அளவாக கூட சப்ளை பண்ணுங்க. அதான் அதோட சிறப்பு. எடுத்த தண்ணியை 28 மடங்கு சேமித்து வைக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த பயோசாருக்கு. ஆக உங்களுக்கு நல்ல நில வளமும் படிப்படியாக வளம் கூடி வரும். சீரான சிறப்பான விவசாயம் செய்து விளைச்சல் எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும்ங்கிறது உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இது என்னுடைய அனுபவம். ஆக இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த கரிம சத்து என்ன பண்ணுங்க தெரியுமா, காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை தன்னுள் நிறுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ளது. இதை பற்றி யாரும் சொல்கிறதே இல்லைங்க. அதாவது இப்போது மரங்கள் இருந்தால் தான் சரி, காற்றுல இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வருது, அதை மரங்கள் இருந்தால் தான் அது கார்பன் டை ஆக்சைடு தன்னுள் எடுத்து ஆக்சிஜனை கொடுக்கும் சொல்லுவாங்க. இயற்கை விவசாயம் செய்கிற பொழுது அந்த கரிம சத்து அதிகமாகும் பொழுது காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை தன்னுள் நீர்த்து கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாகுது. அதை என்னென்னா, டாக்டர் ஆண்ட்ரூ லூ அப்படின்ட்டு சீஃப் ஆஃப் ஆர்கானிக் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா, அவர் இந்த ஆர்கானிக் கார்பனில் ஆய்வு பண்ணி அதில் உங்களுடைய நிலத்தில் ஒரு சதம் ஆர்கானிக் கார்பன் அளவை எட்டி பிடித்து விட்டால் அது ஒரு வருடத்துக்கு 10 டன் கார்பன் டை ஆக்சைடை, ஒரு ஏக்கர் நிலம் 10 டன் கார்பன் டை ஆக்சைடை தன்னுள் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு ஆய்வில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காருங்க. ஆக இப்போ நாம் இயற்கை விவசாயத்தின் மூலியமாக, இந்த பயோசார் பயன்படுத்தும் மூலியமாக விளைச்சல் கூடுகிறது. நல்ல சத்தான உணவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலில் இருக்கிற காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்குறோம். அதனால இப்போ அது கார்பன் ட்ரேடிங்னு வந்துருக்குது. அந்த கார்பன் ட்ரேடிங் கூட நல்ல வாய்ப்பு உருவாகும் என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.